வரணும். ஓவர் ஆயிருமான்னு பயமா வேற இருக்கு. பாருங்க எச்சல வந்து சி கேஷா தமிழ் vlog லேட்டஸ்ட் அப்டேட் மிஸ் பண்ணிராதீங்க. பெல் பட்டன் அமுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கேஷா தமிழ் vlog. இந்த வீடியோல என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னாக்கா, சிம்பிளான ஒரு குக்கிங் தான். சாண்ட்விச் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சாண்ட்விச் பீஸா செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு 3 ஐட்டம்ஸ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பிரெட், தூணா. இந்த மாதிரி தூணாலாம் வந்து இந்த மாதிரி கேனில் வந்து நிறைய ஃப்ளேவரில் விற்பாங்க. மைனீஸோட இருக்கும், அப்புறம் ஸ்பைசியோட இருக்கும், அப்புறம் ஸ்பைசி இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மயோனீஸ் தூணா, கொஞ்சம் ஸ்பைசி இருக்கிறது ஹாட் அப்படின்ட்டுன்னு. இதுதான் அது. ஸோ அடுத்தது இதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மொசேலா சீஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி டர்ன் அவுட் பண்ண போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். கட்டு வெட்டணுமா? ஸோ மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் அப்படி க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். ஸோ பார்த்தீங்களா அந்த மொசேலா சீஸ் எப்படி இருக்குன்ட்டுன்னு இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஆனியனோட நம்ம வந்து இந்த தூணாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது ரெண்டையும் போட்டு தூணாவையும் இந்த ஆனியனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டில் தான் வந்து இப்போ நம்ம இந்த தூணா வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே தான் வந்து இந்த மொசேலா சீஸ் வைக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் கூட ஆனியன் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்கும். ஸோ வந்து இப்போ ரெசிபி ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுனாக்கா ஆனியன் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறையா வேணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனாக்கா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இந்த சைட்டு அழகாக இருக்குது. மேபி இந்த மாதிரி ஒரு மிஷினில் கட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஓகே, நிறையா சீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தூவிக்கிங்க. எனக்கு ஆக்சுவலாக தெரியல இது டர்ன் அப் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ஒரு குத்து மதிப்பாக போடுறேன். ரொம்ப சீஸ் போட்டு அப்படி ரொம்ப ஓவர் ஆயிருமான்னு பயமாக வேறு இருக்குது. இது வந்து இந்த மைக்ரோவேவ் உள்ளுக்கு வைக்கிற அந்த ட்ரே. ஸோ நம்ம இந்த பிரெட் எடுத்து இது மேலேயே நம்ம வச்சிடலாம். ஸோ அழகாக இதை எடுத்து மேலே வச்சிடலாம். எல்லாம் எடுத்து மேலே ட்ரேயில் வச்சாச்சு. இப்போ கொண்டு போய் மைக்ரோவேவ் உள்ளுக்கு வச்சு நான் நினைக்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 4 மினிட்ஸ் ட்ரை பண்ணுவோம். புளி கருகாமல் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். சீஸ் தூணா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். டிக்டாக்ல பார்த்தேன். அதை குக் பண்ணுற விதம் வந்து சீரியஸ்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் விரும்புன்னு போயிட்டு 99ல் இந்த சீஸ் மொசேலாலாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கையில் வச்சுருக்கேன். இப்போ வந்து மைக்ரோவேவ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, சூடாகிக்கிட்டு இருக்கு. ஸோ உள்ளத்துக்கு வச்சா தான் தெரியும் இது எப்படி வந்து டர்ன் அவுட் பண்ணி வரப்போகுதுன்னு. நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நல்லா தான் வரும். பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது வெந்து முடிச்சிட்டோன்னே அப்படியே மேலே இந்த சீஸ்லாம் அப்படியே உருவி ஊற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஓகே. ஆக்சுவலாக வந்து நிறைய போட்டிருக்குது. இது ஸ்லீம் ஃப்ரை அது இதெல்லாம் போட்டிருக்குது. நான் எனக்கு தெரியல, ஏதோ குத்துமதிப்பாக ஒரு 5 மினிட்ஸ். ஐ திங்க் இது 5 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஓகே, வச்சாச்சு. இங்கே வந்து 5 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி விடுவோமா, க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஓகே, அவ்வளோதானா? ஓகே, முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து 5 செகண்ட் வச்சுட்டேன். சப்போஸ் இப்போ நம்ம திருப்ப ஐ திங்க் 2 மினிட்ஸு. 2 மினிட்ஸ் சுத்துது. நல்லா வரும். ஆக்சுவலாக நல்லா வரும், நல்லா வரணும். இல்லை இல்லை ஓகே தான், வந்துடும். ஏய் பாருங்க, ஆக்சுவலாக வந்து அது அப்படியே குதிக்குது. அது சீஸு பாருங்க, மெல்ட் ஆகுது. ஓகேலா, கரெக்ட் தான். அப்போது நம்ம வச்சது 2 மினிட்ஸு. பரவாயில்ல. அது கீழே தான் தட்டு இருக்கே, தட்டில் தான் ஊற்றும், பிரச்சனை இல்லை. சரியாக தான் வச்சுருக்கோம். ஆமாம், கரெக்டாக தான் செய்கிறேன். ஸ்மெல்லாம் நல்லா வருது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அந்த பேக்கரியில் இருக்கு அது மாதிரியே இருக்கு.
சில நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய தூணெல்லாம் அங்கே போட்டுட்டு அப்புறம் சீஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவாக போட்டோம்னாக்கா அப்படியே இதெல்லாம் அப்படியே அந்த கேப் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிடும். நான் ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரெட்டில் வந்து இது மார்ஜரின் பிளான்ட்டா அது என்ன சொல்லுவாங்க வெண்ணெயா அது தடவணும். தடவிட்டு முதல்ல வந்து அந்த பிளான்ட்டா மார்ஜரின் தடவிட்டு அப்புறம் தான் அந்த தூணாவும் ஆனியனும் மிக்ஸ் பண்ணி வச்சிருமா அது போட்டுட்டு அப்புறம் மேலே வந்து சீஸ் போட்டிருக்கணும். பிரச்சனை இல்லை. எனிவே ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சீஸ் தூணா. ஐ திங்க் இது ஓப்பன் பண்ணுறப்ப பிஸா மாதிரி வரும். சி நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு ஆக்சுவலா. சீரியஸா சீஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பீஸா மாதிரி தான் இருக்கு. நான் சாப்பிடுவேன் வெளியே சேஃபியில் அது மாதிரி தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ தான், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கேஷா தமிழ் vlog.